தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நவக்கிரகங்களின் தலைமை குருவான குரு பகவானை அதிபதியாக கொண்ட தர்ம சிந்தனை மிக்க நெருப்பு ராசி நீங்களாகத்தான் இருப்பீர்கள். எப்போதுமே உன்னதமான லட்சியங்களையும் நேர்மையான எண்ணங்களையும் நெஞ்சில் சுமந்து தெரியக்கூடிய உங்களுக்கு இந்த உலகம் கொடுத்த பரிசுகள் என்ன தெரியுமா? எல்லாமே சரியாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டதால் உங்களுடைய ஆன்மா அடைந்த காயங்கள் என்ன என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். தனுசு ராசியான நீங்கள் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு குணமே எல்லாத்திலும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுடைய குணமாக இருக்கும். நேர்மையாகவும் துல்லியமாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு குணம். ஒரு வேலையை எடுத்தால் அதை சரியாக செய்ய வேண்டும். ஒரு உறவு என்று வந்துவிட்டால் அதில் 100% உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் இந்த எதிர்பார்ப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு சாபமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். ஒரு முறை உங்களது தொழில் சார்ந்த இடத்திலோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலோ ஒரு பெரிய கூட்டு பொறுப்பை நீங்கள் கையில் எடுத்திருப்பீங்க. சட்டத்திற்கு புறம்பாகவோ அல்லது யாருக்கும் அநியாயம் செய்தோ அந்த ஒரு வேலையை முடிக்க உங்களுக்கு பிடித்திருக்காது. சுற்றி இருந்தவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து போங்கள், குறுக்கு வழியில் போனால் சீக்கிரம் சாதித்து விடலாம் என்று சொன்னபோது நீங்கள் உங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மறுத்திருப்பீங்க. நான் நேர்மையான பாதையில் தான் போவேன், எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் என்ற ஒரு பிடிவாத குணமானது உங்களுக்குள்ள இருக்கும். நேர்மையில தான் நம்ம போய் ஜெயிக்கணும். அந்த ஒரு செவிப்பு எனக்கு குறுக்கு வழியில் போனால் கிடைக்கும், இருந்தாலும் நான் நேர்மையாகத்தான் போவேன் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் நேர்மையாக கடந்து கொண்டும் இருப்பீங்க. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் நேர்மையாக இருந்ததால் அந்த ஒரு வேலை முடிவதில் அசாத்தியமான தாமதமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். உங்களோடு இருந்தவர்கள் உங்களை ஒரு முட்டாள், உலக அறிவு இல்லாதவன், பிடிவாந்தக்காரன் என்று முத்திரை குத்தவும் ஆரம்பித்திருப்பாங்க. அந்த ஒரு வேலையை எப்படியாவது முடித்து லாபம் பார்க்க நினைத்த போலியான மனிதர்கள் உங்களின் நேர்மையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த பழியையும் நஷ்டத்தையும் உங்கள் தலை மீது தூக்கி போடவோ ஆரம்பித்திருப்பாங்க. அவன்தான் எதற்கும் ஒத்து வரவில்லையே, அதனால தான் காரியம் கெட்டது என்று உங்களை வில்லனாகவும் மாற்றியிருப்பாங்க. எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்று நினைத்த நீங்கள் கடைசியில கடனாளியாகவும் துரோகியாகவும் சமூகத்தின் முன்னால் நிற்க வேண்டிய கொடூரமான சிக்கலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா காரியத்தையும் முன்னின்று பார்த்ததால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய மூளை எப்போதும் எதிர்காலத்தை பற்றியும் ஒரு முடிவை எடுத்தால் அதனால் வரக்கூடிய அத்தனை பாதகங்களையும் பற்றியும் அளவுக்கு அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கும். இந்த ஓவர் அதிகமாக யோசிப்பது உங்களது 3 உன்னதமான வாய்ப்புகளை பறித்திருக்கும். உங்களது திறமைக்கு ஏற்ற ஒரு மாபெரும் தொழில் முதலீடோ அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அரிய வேலை வாய்ப்போ உங்களை தேடி வந்திருக்கும். சாதாரணமான ஒரு மனிதன் இருந்தால் அந்த வாய்ப்பை அப்படியே கெட்டியாக பிடித்திருப்பான். ஆனால் நீங்கள் ஒரு வேலை அங்கே போய் நஷ்டம் வந்தால் என்ன செய்வது, குடும்பத்தை எப்படி பார்ப்பது, கிரகநிலைகள் சரியாக இருக்குமா என்று அணுவாக யோசித்து முடிவெடுக்க தாமதத்தை செய்திருப்பீர்கள். நீங்கள் யோசித்து கொண்டிருக்கும் போதே உங்களை விட தகுதியே இல்லாத ஒருவன் அந்த ஒரு வாய்ப்பை பறித்து கொண்டு இன்று பெரிய ஒரு ஆளாக உயர்ந்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறியிருப்பான். அதை நினைத்து இன்று வரைக்கும் நீங்கள் மனக்கஷ்டத்தை அனுபவித்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய அதிகமான குழப்பங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. சொத்து சேர்க்கைக்கான உன்னதமான ஒரு சில தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நிலத்தையோ அல்லது வீடையோ மிக குறைந்த விலையில் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கும். அப்போது உங்களுடைய மூளை இதனுடைய மதிப்பு எதிர்காலத்தில் உயருமா, இதில் ஏதும் வில்லங்கங்கள் இருக்குமா என்று தேவையில்லாமல் யோசித்து காலத்தை நீங்கள் கடத்திருப்பீங்க. இன்று அந்த சொத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்து நிற்கும். அன்று ஒரு துணிச்சலான முடிவு எடுத்திருந்தால் இந்த ஒரு நேரம் நம்முடைய பொருளாதார சுமையை தீர்ந்திருக்குமே என்ற ஒரு ஏக்கம் உங்களை இதுவரைக்கும் வாட்டிக்கொண்டே தாங்க இருக்கும். அது வாட்டி இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டத்தை தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களை உண்மையாக புரிந்து கொண்டு உங்களுடன் கைகோர்க்க வந்த ஒரு நல்ல ஒரு மனிதரையே அல்லது ஒரு வாழ்க்கை துணையையோ உங்களது அதீத யோசனை திறனால் நீங்கள் சந்தேக பார்வையோடு பார்த்திருப்பீங்க. அதனால் அந்த ஒரு நபரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அதிகமாக குழப்பம் அடைவதாலும் அதிகமாக சந்தேகப்படுவதாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரப்போகக்கூடிய நாட்களில் சில போலியான மனிதர்களையும் உங்களை முடக்கி போட்ட சில கடந்த கால நினைவுகளையும் உங்களின் வாழ்க்கையை விட்டு நீங்கள் முற்றிலுமாக தூக்கி எறிய போறீங்க. அதை செய்த அடுத்த கணமே உங்களது ராஜபாதையின் முன்னேற்றம் தொடங்கப் போவதை நீங்கள் உணரவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க செய்த தவறுகளின் வழியே ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும்.
இதுவரைக்கும் நீங்கள் உங்களது வேலையிலோ அல்லது தொழிலிலோ ஒரு சின்ன தவறு கூட நடந்துவிடக் கூடாது என்று பயந்து பயந்து வாழ்க்கையில வாழ்ந்து உங்களது வளர்ச்சி வாய்ப்புகளை கெடுத்தும் கொண்டும் இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாளில் நீங்கள் ஒரு உன்னதமான உண்மையை உணரவ ஆரம்பிப்பீங்க. தவறுகளே இல்லாத வாழ்க்கை ஒருபோதும் முன்னேற்றத்தை தராது. தவறு செய்தால்தான் மனிதன் புதிய உத்திகளை கற்றுக்கொண்டு விஸ்வரூபம் எடுக்க முடியும். இந்த ஒரு நாணம் உங்களை அசாத்தியமான துணிச்சல் உள்ள ஒரு புதிய மனிதனாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றவும் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஒரு நாணமானது ஆரம்பத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பது கிடையாது. இப்போ வந்த ஒரு மாற்றமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கவும் செய்யும். நாளை முதல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்த வேண்டும் என்றால் அதன் சம்பந்தப்பட்ட நல்ல முடிவுகள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. சகோதரர்கள் வழிகளில் சிறு சிறு சங்கடங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது தானாகவே நீங்கிவிடும். அது உங்களுடைய சகோதரர்கள் வழியில் இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் வழியிலும் இருக்கலாம். ஆனால் அது நீண்ட நாட்கள் நீடிக்கப் போவது கிடையாது. தானாகவே தீரவும் ஆரம்பிக்கும். பூர்வீக வீட்டினை சீரமைத்து விரிவுபடுத்தக்கூடிய நாட்களும் இந்த ஒரு நாளாக இருக்கலாம். பழைய வீடுகள் இருந்தது என்றால் அந்த ஒரு வீட்டை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இடித்து கட்டினாலும் சரி அல்லது பழுதுபடுத்து கொண்டாலும் சரி, அதனால் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் அது நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில வழக்குகளில் தெளிவுகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அந்த தெளிவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கவனம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் உங்களால் உயர முடியும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து சென்றால் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொண்டாதான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். எனவே உங்கள் மீது எந்த விதமான தவறுகள் இருந்தாலும் அதனை உடனே நீங்கள் எப்படியாவது திருத்திக் கொள்ளுங்கள். திருத்திக் கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் உங்களது வேலையில் அல்லது தொழிலில் ஒரு சின்ன தவறு கூட நடந்துவிடக்கூடாது என்ற ஒரு பயந்து வாழ்க்கையில வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனிமேல் தவறுகள் நடந்தாலும் அதை எப்படி திருத்த முடியும் என்பதை யோசித்து வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நல்ல ஒரு பாடத்தை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க யோசிக்காம எடுக்க போகும் அந்த முக்கியமான முடிவு என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நீங்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் ஆயிரம் முறைகளாவது யோசித்து ஓவர் திங்கிங் ஆனது பண்ணி, ஆனால் இனிமே உங்களுடைய உள்ளுணர்வுகளின் படி நீங்கள் யோசிக்காமல் சட்டென்று ஒரு முடிவை எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு முடிவினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எல்லாமே கிடைக்கும். கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு முடிவாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனி நான் யாருக்காகவும் என்னுடைய கொள்கையை வளைக்க மாட்டேன். என்னுடைய தொழிலில் என்னுடைய முன்னேற்றம் மட்டுமே என்னுடைய இலக்கு என்று நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒற்றை அதிரடி முடிவு உங்களது வாழ்க்கை முதல் இறுதி வரைக்கும் ஒரு மாபெரும் பாதுகாப்பு அரணாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தேடி கொடுக்கும். வாழ்க்கையில இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும், வாழ்க்கையில முன்னேறி போக வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் அந்த ஒரு நாளிலிருந்து புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. புரிந்து கொள்கிறீர்களா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடக்கிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போவது என்ன, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி. உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நல்ல ஒரு பாடத்தை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கவோ ஆரம்பிக்கும். நீங்க யோசிக்காம எடுக்க போகும் அந்த முக்கியமான முடிவு என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நீங்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் ஆயிரம் முறைகளாவது யோசித்து ஓவர் திங்கிங் ஆனது பண்ணி, ஆனா இனிமே உங்களுடைய உள்ளுணர்வுகளின் படி நீங்கள் யோசிக்காமல் சட்டென்று ஒரு முடிவை எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு முடிவினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எல்லாமே கிடைக்கும். கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு முடிவாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனி நான் யாருக்காகவும் என்னுடைய கொள்கையை வளைக்க மாட்டேன். என்னுடைய தொழிலில் என்னுடைய முன்னேற்றம் மட்டுமே என்னுடைய இலக்கு என்று நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒற்றை அதிரடி முடிவு உங்களது வாழ்க்கை முதல் இறுதி வரைக்கும் ஒரு மாபெரும் பாதுகாப்பு